முன்பொரு பதிவில குறிப்பிட்டிருந்தது வந்து, நாகேஸ்வர் கோவிலோட வெளிப்புற அமைப்பு. அங்க வெளிய இருந்து உள்ள வந்து அம் இடதுபுறமா வந்தோம் அப்படின்னா, இந்த நீண்ட கம்பிகளானது வரிசையில செல்வதற்காக அமைக்கப்பட்டிருக்கு. நிறைய பக்தர்கள் வந்து நீண்ட வரிசையில காத்திருந்து கோவிலுக்குள்ள வந்தாங்க. அப் உள்ள நுழைஞ்ச உடனேயே கோவில் எப்படி இருக்குன்னா, ஒரு கட்டிட அமைப்பில வந்து இருக்கு. அதாவது நம்ம ஊர் கோவில்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா, கோவில் அப்படின்னாலே மிக பரந்த ஸ்தலம் இருக்கும். ஆ சுவாமி சிலைகள் இருக்கும். அதெல்லாம் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா, இங்க பார்க்கும்போது எல்லாமே ஒரு கட்டிட அமைப்பில ஒரு கட்ட கட்டமா ஒரு அந்த மாதிரி அமைப்பில தான் இருக்கு. அதுக்குள்ளார வந்து சுவாமி சிலைகள் வந்து வச்சிருக்காங்க. இங்க வந்து உள்ள போன உடனே இந்த மாதிரி ஒரு அம்மன் சிலை இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஜோதிர்லிங்கங்கள் வந்து எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறது வந்து அதாவது மொத்தம் 12 ஜோதிர்லிங்கங்கள் இருக்கு. அ அதோட பட அமைப்பு வந்து குடுத்துருக்காங்க. எந்த மாதிரியான லிங்கங்கள் இருக்கு அப்படின்னு. அப்புறம் சிவன் கையில இருக்கக்கூடிய அந்த உடுக்கையோடு கூடிய அந்த இது வந்து குடுத்துருக்காங்க. இங்க வந்து சிவன் நாகேஸ்வர்ன்னு சொல்லப்படுறாரு. அவரு வந்து தெற்கு நோக்கியும், அ பார்வதி தேவியான நாகேஸ்வரி வந்து பார்த்தோன்னா, வடக்கு நோக்கியும் வந்து அமைஞ்சிருக்காங்க. இந்த இடம் வந்து பார்த்தோன்னா, கோவிலுக்கு பின்புறத்தில வந்து இருக்கு. இந்த ஆறு ஆனது ஓடிட்டுருக்கு. அ முழுக்க முழுக்க தண்ணியால நிரப்பப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் வந்து கோயிலோட ஸ்தல விருட்சம். பெரும்பாலான கோவில்கள் வந்து இந்த மாதிரி கூம்பு போன்ற ஒரு கோபுரமும், மேல வந்து அந்த முக்கோண வடிவிலான கொடியும் வந்து பார்த்தோன்னா பறந்துட்டுருக்கும். எல்லா கோவில்களிலும் இது ஒரு பொதுவான ஒன்றாக தான் காணப்படுது.